போட்டுருவான் யார் எப்படியாப்பட்ட மனுஷன் கவுண்டர் கவுண்டர் நல்லா தெரிஞ்சுக்க ஏமாந்தாப்புல தான் காட்டி விற்பீங்க ஏற்கனவே விற்பீங்க சபை ஓ கவுண்டர் கேட்டுருக்கீங்களா சபை இந்த ஊர்ல நோடுல சரி தர்மகர்த்தா சபை தர்மகர்த்தா வெங்கல சிலையெல்லாம் வித்து வாயில போட்டுருப்பீங்க அதான் நமக்கு அந்த பையன் கிடையாது விற்க மாட்டான் அடை வைப்போம் மாற்றி 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 வைப்பான் சபை ஒரு கால் விதையா ஓட்டு தீரசாமி உடம்பு செலவு கிடக்குறாங்க அண்ணா கொண்ட கூட்டி விட்டு உடம்பு செலவு கிடக்குறாங்க என்ன பண்ணுறது ஒரு நாள் எதையா ஓட்டு தீரசாமி சாமி மூஞ்சா பால் சாமி பண்ணாரு சட்டு மாதிரி மூஞ்சி அப்படியே இருக்கு இப்போதான் எண்ணெய் போட்டு தோடுத்து சுத்தமாக சாமி எதா சொல்லி என்னது பட்டை சரி என்ன சொல்லி என்ன அண்ணன் போயிட சேர்த்துக்கிறேங்க என் அண்ணன் என்கிட்ட சண்டைக்கு வரும் ஏன்னு கேளு என் பொண்டாட்டி வசதியில் கூட பிரச்சனை இல்லை இந்த மாதிரி 4 பேர்த்து வச்சு சொல்லி காட்டாதா என் மாந்த வார குறவு நான் தான் பண்றேன் இப்போதானே சரி என் அண்ணன் போட்டு சேர்த்துக்கிறேன் சாமி 2020 ஆமாம் 2020 சாமி கொரோனா நோய் வந்தது குருமா நோய் வந்தது நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேர் நீங்கள் 2 பேர் சாமி ஐவா சொல்கிறப்ப குறப்ப ஐவா சொல்கிறப்ப சாமி இந்த கொரோனாவில் ஹார்ட் அட்டாக்கா பூக்கிட்டுக்கா வந்தது ஓ ஹார்ட் அட்டாக் அதே அங்கே அங்கே போய் சாமி அதில் அண்ணன் சேர்த்து ஓன சேர்த்துட்டானா ஆட கோலம் சத்தியம் வேலை கட்ட பத்தியா இனிமேல் கிட்ட ஒரு மாதிரி அண்ணன் பண்ணிடுவான் ஓ புளி குடியா எடுத்த என்ன பெரிய மரத்தை நீங்க சொல்ல மாட்டீங்க சொல்லத்தான் ஆனா செத்து போச்சு அண்ணன் 5 மாதம் பௌத்துல புள்ள அனுப்பிட்டு அதுக்கு இருக்கு அண்ணன் செத்து போற பிற்பாடு செத்தவன பிறகு அங்கே நின்றா அங்கே நின்றுது இங்கே நின்றா இங்கே நின்றுது இங்கே நின்றா ஒரு ஆளுமே அத்தப்படி வந்து நாடகம் செத்த ஒரு ஆளை போட்டு எடுக்கிறதுக்கு இருக்கிற ஆளெல்லாம் பார்த்தாது சொல்லு சாமி குறவை விட்டு பேர் பெறக்கூடாது பேர் கட்டு போட்டு என்ன போட்டாச்சு குறவை சேர்த்து சரி அண்ணன் கொண்டாட்டி 10 நாளைக்கு சாமி முட்டை கட்டியா கூட மசூர்ல போடும் சாமி யாரு விட்டு போ சாமியா ஐயா
அந்த கையால கூடு என்ன சொல்லிட்டு சொன்னியா கல்யா ஓலப்பாடு செய்யும் ஐயா அந்த ஊரை பேரே கிடைக்கிற கல்ல ஓலப்பாடு இருக்குது அப்படி சொல்லு சம்பத்த சத்தம் இருக்கு அது மேல என்ன ஏற்றி போச்சு நீ சபே என் தலைவனே யாரை பத்தி தலைவிட சொல்லு சபே அவன் ஒருத்தர் எங்க போகுது சபே அந்த கிட்ட கூடி இந்த உலகம் பெரிய மனுஷங்க தெரியல உனக்கு எவன் மயிரை புடுங்க நீ பெரிய மனுஷன் இருக்கே யாவே கொரோனா கால் போட்டு என்ன தப்பு 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 அடக்குமா அடக்குமா இரு இது என்ன அது கோல் இது என்ன சாமி அது காலு அரே குறவே கோல் மேலே பழம் காலே போடுச்சு எவரும் உட்காந்து கட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு தேவைதான் இந்த நேரத்தில் சரி அடுத்து சபே ஐயா அவன் பாடி புதூரு உறங்கூரியா அதுல இருந்து சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்கு ஒரு வாட்டி ராஜமாதர் பேசுற ஒரு வாட்டி கரவாதர் பேசுற உன்னால கருவனா இல்ல கோழி கருவனா அவர் சொன்னார் நீ அதை காட்டுது சாமி கோழி கருவனா அது சொல்லி உள்ள போயிடுவான் பாரதம் நடக்குதுங்க இந்த வருஷம் பாதுகாட்டை தருவதாக கட்டளைப்படி 12 வருஷம் முடிந்து விட்டது. அஞ்சாத வாசம் கழிப்பதற்கு கண்ணன் ஓடி வந்து பாண்டவர்களே வாசம் கழிக்க வேண்டும் என்றால் ஒரு தேவையாகிய ரகுபதியை ஒரு குறி சொல்லக்கூடிய பொருத்தியாக குறி சொல்லி சென்னலை வாங்கி வர வேண்டும். சென்னெல்லாம் நெல்லு, அந்த நெல்லை வாங்கி வந்தால் ஒரு வருஷ காலம் உயர்த்த பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி தேவையாகிய ரகுபதியை அஸ்தாபரத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள். எந்த இடத்துல? ஆமா, சாமி துரியோதனை சந்திர பிடிச்சு போட்டு வச்சிருக்கார் சாமி. ஆமா, அப்படி சிறைச்சாலை அடைக்க யாகபத்தினாகிய திரௌபதி ஆகப்பட்டது. ஆமா, பகவானாகிய கண்ணனை அதனால அர்ஜுனா நீ தாமதிக்காதே, ராஜவுடைய மாத்தி குறவுருவத்தோடு சென்று ஒரு குறவன் பெற்றெழுந்த குறவன் எப்படி கத்தி கதறுவாரோ அதுபோல் பெற்றெழுந்த குறவன் போல் கத்தி கதறி சிறமைக்குவார் தெரிவித்தார். கண்ணன் தெரிவித்த பிரகாரம்
யாரை பத்தி என்ன போய் மயிருக்கிறாத பரவா குறம் போய் சாதி பரவா என்ன என்ன சென்னை திமிரானு மயிர் தான் சாமி கருப்பு யாருக்கு எந்த பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி அடையாளம் சொல்றேன் இன்னும் வேற அடையாளம் சாமி பூரா போற அவசரத்துக்கு சாமி தெரிஞ்சுக்க சும்மா சும்மா சாமி காசு வரும் வரும் இதுல வருது அது தடவை இதுல சாமி இந்த ஊர்ல இருந்து பாய் தின்னா நிக்குது இவனா தின்ன போட கொலகார பாவில ஓ ஒரு தண்ணி பைப்பில் போட்டு தான் அடிச்சுட்டு இருக்கோம் பைப்பில் போட்டு போகுது போகுது எல்லாம் உருவிடுற செத்துல செத்துட்டானா ஆமா ஆமா தூக்கத்துக்கு 10,000 வேணும் ஜாகத்துக்கு 10,000 வேணும் ஊதிய வரைச்சிக்க என்ன சிவரு பத்தியா நீ சதவீதம் தூக்கம் இப்படி பார்த்து தானே இருக்கேன் அவன் காசு கொடுக்குறாங்க இல்லையா கை ரெண்டு போச்சு ரெண்டு என்ன பண்ண போறவா நீ எவர ஊப்பா சாமி என்ன பிடிச்சி தூக்கிட்டு கிடக்குற அவ புள்ளா போமான ஆடிதான்
நல்ல 500 ரூபா சம்பளம் கொடுத்துருவோம். அப்ப ஜாஸ்தி அப்படியே பார்த்தா குளிச்சு எடுத்த மொத்தம் ஃபேன் போடுறாங்க. எனக்கு சம்பளம் இந்த அடையாளம் சொல்றீல ஓ பொண்டாட்டி உள்ளமாவா உயரமாவா மொத்தமாவா பெருசாவா சொல்லுவாங்க. இப்ப தான் சாமி நீ நாய் கூட பிடிச்சி பேசுறேன். ஏன் எனக்கு இந்த அந்த காலத்துல போயிட்டு உயரத்துல எப்படி உயரத்துல எப்படி நல்லா உயரமா நல்லா ஹைட்டா ஹைட்டா உயரமா உயரமா ஹைட்டா ஹைட்டா அம்மா பேசுறேன். அதாவது பாத்துங்க நல்லா உயரமா அம்மா உள்ளமா மட்டமா மட்டமா சாமி வாயில பீவல்ல சாமி. சாமி சாமி நல்லா மட்டமா மட்டமா அம்மா பேச இந்த இடத்துல எங்க போய் பாக்குறது? மட்டமா அம்மா இருக்குமா உள்ளத்துல அம்மா இருக்குமா? சரி விடு அது போன போட்டோம். மொத்தத்துல சாமி நல்லா பாடி கட்டு நல்ல பாடி கட்டா அக்கா சொல்லு பேச இருக்கு 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 நல்லா பாடி கட்டா பாடி கட்டா அக்கா சொல்லு சொல்லு வெள்ளியா வெளிச்சா வெளிச்சா சாமி என்ன விட்டு வரைக்கும் ஒரு கோல் எடுக்கிறவங்க தான் வேற என்ன வேலை? சாமி நான் கேட்க போட்ட மண்டோட போசாதி போசனா இருந்தாலும் சரிதான். மணிமகுட பூண்ட மன்னனா இருந்தாலும் சரிதான். மரியாதையா பொஞ்சாதியில் விட்டாங்க. பொண்டாட்டி விட்டாச்சு.
இல்லனா கையெழுத்த கூட துட்டு தடினால் இந்த மாட மாளிகை போன கோபுரம் அடித்து நொறுக்கி பூமியை சமப்படுத்தி ஆமணக்கம் பண்ணி சொல்லக்கூடிய பொட்டத்தை வச்சு ஒரு ராசி பண்ணுவேன். அதுலயே விடுவேனா என்ன பண்ணுவேன்? ஆமா நான் பத்தி பேசுறேன். உங்க மகாராஜா எத்தனை பேர்? ஐயா 100 பேருங்க. 100 பேர் பொண்டாட்டி இருக்காங்க. 100 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க மகாராஜா பொண்டாட்டி எங்க தண்ணிக்கு வருவாரு? மைப்படிக்கு கடத்தடிக்கு ஏறிக்காரு. ஆமா சாமி அந்த கரையிலே குறவை கையிலே கொண்டு போய் அந்த கடற்கரையா விட்டுட்டு சாமி அந்த மரத்தடியிலே இப்படி உட்காந்துருக்கு சாமி. அவளை நாளாச்சு உட்காந்துருப்பேன் பாத்துக்கிட்டு. ஆமா சாமி அது சரி. அவங்க மகாராஜா பொண்டாட்டி. ஆமா 4 பேர் 3 பேர் வரும் 2 பேர் 3 பேர் 5 பேர் 6 பேர் கூட்டமா. ஆமா சாமி நாய் கூட ஒண்ணு மதிக்கல. என்ன பண்றது? தலை சாமி கூட்டம் 4 பேர் 3 பேரை கூட்டிட்டு சாமி பீக்கர் வைக்கையே உட்காந்துருப்பான். அரே சாமி நக்கர்தா இது செக்கண்டா செவலிங்க சாமி. அது என்ன சாமி வர பார்த்து உங்க மகாராணி காலி புடிச்சாச்சு சிட்டா பிடிச்சு மயிலா பிடிச்சு ஒன்ன சேர்த்து ஒன்னா சேர்த்து சாமி அல்லாத்தையும் சேர்த்து குறவை கால் பெருவரையில சுத்திக்கிட்டு குறவனுக்கு தெப்பு இருக்கிற வரை மரியாதையா ஒரு குறவனாகப்பட்டவன் வீதிமையை மந்திர பிரதானிகளை விட்டு அவரை அடியாதண்டமாக அடித்து சிறைப்படுத்துவார்கள் என்று அறிகிறேன். மந்திர பிரதானிகளை அடித்து விரட்டு விட்டான். அவனோடு நான் சண்டைக்கு சென்று வருகிறேன். அவன் என்ன சொல்றான் மண்டையில மசிறில்ல இருக்கிறவன் ஆனாலும் பிரச்சனை. இவன் மண்டையில 13 முடி கூட இல்லாத வந்து அடிச்சான். ஒரே தினவக்கால உயிர் போடும். நான் ஒரு நாட்டு அரசன். என்ன அவன் சொல்லக்கூடிய வார்த்தையாகப்பட்டது என்னுடைய அங்கத்தை துளைத்துக் கொண்டிருக்கின்றது. அவனை சென்று அடித்து வருகிறேன் என்று சொல்கிறார். சொல்றதை கேளு. ஏனென்றால் இப்போ சென்றான் துரியோதனன் சென்றான், ஒருவன் வந்தான், துரியோதனன் அடித்தான், பேர் வந்துரும். ஒருவரன் அடித்தான் கூட்டமே வந்துடும் நம்ம நாட்டுக்கு. சண்டைக்கு செஞ்சா ஒரு நல்ல தகுதியத்தோடு சண்டை செய்ய வேண்டும். சின்ன குறவன்கிட்ட போய் சண்டை செஞ்சா நமக்கு பேர் கிடையாது. இல்ல நீங்கள் சென்று பாண்டவர் வருவார்கள். அந்த அனுஜியை வாய்விடும். அடிபட்டான் 7 வாய்விடும். வேணாம் விடுதலை பண்ணி சென்று சென்னதை கொடுத்து அனுப்பிடுவாங்க. பெருந்துவா மாணவரே
இந்த குடத்தை வெளியே விட்டீர்கள். இந்த சண்டலையாக கருத்தவை வளர்த்து அவளுக்கு கொடுத்து அத்ராபுரத்திற்கு அனுப்பி அப்படியே விட்டீர்கள். சொல்லு করতে করতে পার করে মারটা ছামে বলছ আমার খেল ছামে দে আপা তো যাইয়ে ছামে आज आप पूछिया आज तेरे मगराने भी वो मुझे मगराने आज सभी अग्गित्या हां अग्गित्या आदा मगराने मगराने और मंडप सरला अच्छा ஒரு வீடியோ போயிட்டு சுத்தத்தை புத்தர் போயிட்டு ஓ யா ஆ சரி ஆம்பளே ஆம்பளே ரவில அடிச்சு பகல்ல அடிச்சு ஆமா ஆமா ரைட் அடிச்சு பகல்ல அடிச்சு ஒருவ செஞ்சே செஞ்சா சபே சபே எங்க பொண்டாட்டிக்கு திருவா மாதிரி சூத்து இருக்கு அது உண்டு சபே பொண்டாட்டி சூத்தான பறவை ஆதியத்தை போய் கட்டணும் கல்யாணம் அடிச்சு தப்பிட்டு வந்துச்சு சரி விடு போ ஒரு கவுண்ட் அதுக்கே கவுண்டர் சாமி உன் மனசை பெருசு பண்ணி பின்னால வந்து போனவனே முடிஞ்சு தூக்கி சாமி
வந்து கட்டி செல்கின்ற மாறே பச்சாரே சந்தேகப்பட்டு சிறைச்சாலை வைத்தானா? ஆமா இல்ல அவனுடைய சொரூபத்தை கண்டுபிடித்து சிறைச்சாலை வைத்தானா? வச்சாங்க மரியாதையா சொல்லு. இல்ல இந்த காண்டாவனம் வெறுத்த கணபதி நீயும் இருக்கும் போது என் அண்ணா ஆகிய கோபாலக்கண்ணன் இருக்கும் போது என் உருவத்தையும் நான் பார்க்க முடியுமா? சந்தேகப்பட்டு சிறந்தால் நினைத்தால் அண்ணாவுடைய கோபாலக்கண்ணனுக்கு கோடு கோடு வென்று அழுத தங்களை அழுப்பி வைத்து என்னை விட்டு விட்டார்கள். நீ கோடு கோடு என்று அழுவ பகவானாஜா கண்ணு மாடு வந்து ஏன் அர்ஜுனா மோசம் ஆமா சந்தேகப்பட்டு சிறைச்சாலை அனுப்பிவிட்டான்.